வெல்கம் டு பிரகனா தமிழ் வேர்ல்ட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகுது. ஸோ என் மொபைல் ஹீட்டை எப்படி குறைக்கலாங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நார்மலான வழியை பார்க்க போகிறதில்ல. ஸோ வந்து நம்ம ஃபோனில் இருக்கிற ஹிடன் செட்டிங்ஸ் ட்ரிக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட எந்த ஆண்ட்ராய்டு மொபைலோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்டேட் ஃபோன் இருக்கும், அதாவது அபவுட் ஃபோன் இருக்கும், அதாவது உங்கள் ஃபோனை பற்றி இருக்கும். இதில் சீரியல் நம்பர் அல்லது MIVA வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஒரு 7 கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் 7 கிளிக் பண்ணிங்கன்னா நவ் யூஆர் டெவலப்பர் வரும். நான் ஏற்கனவே பண்ணதுனால எனக்கு நோ நீட் யூஆர் ஆல்ரெடி டெவலப்பர்னு வருது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் நவ் டெவலப்பர்னு வரும். சரி, யூஆர் நவ் டெவலப்பர்னா என்ன, ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? யூஆர் நவ் டெவலப்பர்னா நம்மளோட ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கிற ஒரு ஹிடன் செட்டிங்ஸ் கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டெவலப்பர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டெவலப்பர்ஸ் வந்து நம்ம ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருந்தால் டீபக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இஷ்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து இந்த மொபைல் டெவலப்பர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் நம்மளை மாதிரி சாதா ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களும் அதில் இருக்கிற ஒரு சில செட்டிங்ஸை நம்ம பண்ணோம்னா, சரியாக பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹீட் ஆகிறது வந்து குறையும். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஃபோன் செட்டிங்ஸ்லையும் பார்ப்போம். சரிங்களா? நீங்கள் இதை 7 வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது நவ் யூஆர் டெவலப்பர்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை விட்டு வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் அடிஷ்னல் செட்டிங்ஸ் போங்க. அடிஷ்னல் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கீழே தள்ளி வந்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? மேபி இந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து சில ஏரியாவில் வேறு மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் டெவலப்பர் ஆப்ஷன் எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நீங்கள் தேவையில்லாமல் எதுவுமே நீங்கள் எனேபிள் டிசேபிள் பண்ணாதீங்க. சொல்கிறத மாத்திரம் பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து டிசேபிள் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து ஆல்வேஸ் கீப் மொபைல் டேட்டா ஆன். அதாவது என்னன்னா, மோஸ்ட்லி நம்ம டூயல் சிம் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? டூயல் சிம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னன்னா, நம்ம ஒரு ஃபோனோட நெட்டை தான் யூஸ் பண்ணுவோம், அதாவது ஒரு சிம்மோட நெட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிம் 1 யூஸ் பண்ணாலும் சிம் 2ஓட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஈவன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம் 1 இதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி எப்போவுமே இதை இந்த ஆன் இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் கீப் மொபைல் டேட்டா வந்து ஆஃப் பண்ணுங்க. அப்போனா என்னன்னா, நீங்கள் சிம் 1 டேட்டாவை யூஸ் பண்ணீங்கன்னா சிம் 2 வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ரன் ஆகாது. பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ரன் ஆகலை. ஸோ மொபைல் ஏன் பொதுவாக ஹீட் ஆகுது, நிறைய நம்ம வீடியோ பார்க்கும்போது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து நிறைய கன்சியூம் பண்ணிச்சுன்னா வந்து நம்ம ஃபோன் வந்து ஹீட் ஆகும். ஜென்ரலாக நம்ம ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கான காரணம் அதுதான். சரிங்களா? சரி, இதனால் எதுவும் இஷ்யூ இருக்கா அப்படின்னா, சப்போஸ் இதை யார் பண்ணக்கூடாதுன்னா, நான் அடிக்கடி சிம் 1 சிம் 2 நெட்டை மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜென்ரலாக சிலவங்க ஒரு சிம் நெட்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ரேர் சினாரியோவில் தான் சிம் 2 யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸை நீங்கள் மாற்றுங்க. சரிங்களா? இதை மாற்றிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபோன் வந்து அந்த ஹீட்டிங் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும். அதுக்கப்புறம் நம்ம மெயினாக பார்க்க போகிறது பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட், அதாவது பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட். சரி, பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்னா என்ன? அதாவது நம்ம நினைப்போம் யூடியூப் ஆப்பு எல்லா ஆப்பையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னு. நம்ம என்னதான் ஆப்பை க்ளோஸ் பண்ணாலும் பேக்ரவுண்டில் சில ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகணும் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னால் நீங்கள் ஒரு யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு ப்ராசஸ். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு ப்ராசஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் ப்ரௌசரில் போய் ஓப்பன் பண்ணீங்கன்னா அது ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ். சரிங்களா? டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லிமிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்னு இப்போ ஒரு 2 டேஸாக வச்சு பார்த்தேன், எனக்கு எந்தவித இஷ்யூவும் இல்லை. சரி, இதில் என்ன டிலே ஆகும்னா, இப்போ நான் ஆல்மோஸ்ட் 4 வச்சுட்டு 5ஆவதாக ஏதாவது ஒரு ஆப்பை நான் யூஸ் பண்ணேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண ஆப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். திரும்ப அது வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ரீலோட் ஆகும். சரிங்களா? நீங்கள் மேலே உள்ள ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஆல்வேஸ் டேட்டா ஆன் மஸ்ட் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணியிருக்கணும். இது தேவைப்பட்டவங்க நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷனில் இன்னும் சில செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம வந்து இது அதிகமாக நீங்கள் தேவையில்லைன்னா யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் என்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? நம்ம அப்படியே நீங்கள் ஃபோனில் வாங்க. ஃபோனில் அதே மாதிரி செட்டிங்ஸ் போயிட்டு, இப்போ ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் அப்படியே கீழே தள்ளி வாங்க. எல்லாத்துக்கும் லொக்கேஷன் இருக்கும். சரிங்களா? லொக்கேஷனில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா லொக்கேஷன் சர்வீசஸ்ன்னு இருக்கும். இந்த லொக்கேஷன் சர்வீசஸில்
ஒய்ஃபை ஸ்கேனிங் அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். நீங்களும் உங்கள் செட்டிங்ஸில் லொக்கேஷனில் போய் இந்த லொக்கேஷன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஆனில் தான் இருக்கும். ரெண்டுமே ஆஃப் பண்ணிக்கங்க. சரிங்களா, ரெண்டுமே ஆஃப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம ஒரு இதை ஆஃப் பண்ணால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ வந்து இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒய்ஃபையை ஆன் பண்ணலை, ப்ளூடூத்தையும் ஆன் பண்ணல, ஆனால் இது ரெண்டு ஆனில் இருக்கிறதுனால பேக்ரவுண்டில் அந்த ப்ராசஸ் ரன் ஆகிக்கிட்டே இருந்து உங்களுக்கு தேவையில்லாத ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம மொபைல் ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அது சரி, இதை நான் ஆஃப் பண்ணதுனால எனக்கு என்ன எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர், அதாவது வெளியே இருக்கும்போது உங்களுக்கு ஜிபிஎஸ்ல உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே சரியாக காட்டிடும். அதாவது ஒரு பில்டிங்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று தேடும் போது மேபி லொக்கேஷன் வந்து ஸ்லைட்டாக மாறுபடுமே தவிர, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போகும்போது அல்லது நீங்கள் நார்மலாக வந்து உங்கள் ப்ளூடூத்தையோ அல்லது ஒய்ஃபையோ நீங்கள் நார்மலாக ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது பிரச்சனை இல்லை. ஆனால் இது டிஃபால்ட்டாகவே ஆனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அன்னெசரி மெமரியை வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ஆனில் வச்சுக்காதீங்க. சரிங்களா, இது வந்து நீங்கள் பண்ண வேண்டிய மஸ்ட்டு பண்ண வேண்டிய செட்டிங்ஸில் இது. சரிங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், நம்ம இப்போ எல்லாம் பேட்டரியை பற்றி பார்த்துட்டு இருக்கனால பேட்டரின்னு இருக்கும். ஸோ பேட்டரியோட செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து கரண்ட் மோடு வந்து பேலன்ஸில் இருக்கும். தேவைப்பட்டால் பேட்டரி சர்வர் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேட்டரி செக்அப், இது மேபி ஒவ்வொரு ஃபோனில் நிறைய இருக்கும். இது டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுதுன்னா, க்ளோஸ் ஆப், ட்ரெயின் யுவர் பேட்டரி, இது எல்லாமே நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். சஜஷன் நம்ம வந்து டேன் ஆன் டார்க் மோடில் பண்ணால் 9 நிமிஷம் அடிஷ்னலாக இருக்கும். டேன் ஆஃப் லொக்கேஷன் சர்வீசஸ் எல்லாம் பண்ணோம்னா நமக்கு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். டேன் ஆஃப் டிஸ்பிளே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோ பிரைட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது உங்கள் பிரைட்னஸ் நீங்கள் எப்போவுமே கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்சியூம் ஆகாது. அதனால் உங்கள் ஃபோன் வந்து ஹீட் ஆகாது. இப்போ ஆட் 2 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்னோடய ஃபோன் வந்து ஆப்டிமேஷன் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ என்னோடய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நீங்கள் வந்து எந்த ஆப்பை யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் மேனேஜ் ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஆப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். பார்த்தீங்கன்னா அலோ, எப்போவுமே எந்த ஃபோனை யூஸ் பண்ணாலும் அலோ, அந்த என்ன பண்ணணும்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது மாத்திரம் அலோ கொடுங்க. நார்மலாக வந்து பார்த்து ஆல்வேஸ் அலோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க, பர்மிஷன் அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா தேவையில்லாமல் அது பேக்ரவுண்ட் ப்ராசஸில் திரும்ப ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இது நம்மளுக்கு அடிஷ்னலாக நம்ம ஃபோனை வந்து ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எப்போவுமே எதை யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேன்வாங்கிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ஆப்புக்குள்ளே போயிட்டு நான் வந்து ஆப் பர்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆப் பர்மிஷன் எடுத்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாட் அலவுடுன்னு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது அலோ யூஸ் ஒன்லி அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கணும். இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஒவ்வொரு ஆப்பில் நீங்கள் எதாவது மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் மாற்றுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், ஃபோனை சார்ஜ் போட்டுகிட்டே ப்ளே பண்ணாதீங்க. இதெல்லாம் நார்மல் டிப்ஸ் தான். நீங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டுகிட்டே ப்ளே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபோன் பேக் கவரோட சார்ஜ் போடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்கு பின்னாடி பேக் கவர் இருந்துச்சுன்னா நேச்சுரலாக அந்த ஹீட் ரெடியூஸ் ஆகிறது வந்து நம்ம அந்த கவர் போட்டிருக்கிறதுனால ஸ்டாப் ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோன் வந்து அந்த ஹீட் ஆகிற பிரச்சனை வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friend. Take care. Bye.